ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் பார்க்க போகிறோம். The prices of 3 commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. ஸோ 3 commodities இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு எக்ஸு ஒய் அண்ட் இஜெட் பர் யூனிட்ஸ் per ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ பர்சன் P purchases 4 units of B. அதாவது Pன்ற பர்சன் 4 units of B and sells 2 units of A and 5 units of C என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நெகட்டிவில் எடுத்துக்கிறோம், செல்லிங்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவில் எடுத்துக்கிறோம். person Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. அடுத்து person R purchases 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. சரி, இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா prices of A rupees X per unit அப்படின்னு எடுத்துக்கிறோம். price of B அதாவது ஏவோட ப்ரைஸ் X யூனிட்னும் பியோட ப்ரைஸ் Y யூனிட், சியோட ப்ரைஸ் Z யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ் PQR earned rupees 15,000, 1,000, 4,000 respectively. Find the prices per unit of A, B and C using matrix inversion method to solve the problem. ஸோ matrix inversion method யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசி அப்படின்ற பொருளோட விலை என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா XY அண்டு Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pன்ற பர்சன் 4 யூனிட் ஆஃப் பியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 2 யூனிட் ஆஃப் ஏ அண்ட் 5 யூனிட் ஆஃப் சியை விற்றுருக்காரு. செல்ஸ்னால் என்னது விற்றுருக்குது. ஸோ அப்போ செல்லிங் அண்டு பர்ச்சேசிங் அப்படின்னு இருக்குது. பர்ச்சேஸை நம்ம மைனஸ்லையும் செல்லிங்கை ப்ளஸ்லையும் எடுத்துக்கணும். ஸோ 4 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எது பி. ஸோ பியை நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவை எக்ஸு, பியை ஒய், சியை இஜெட்டு. ஸோ பின்றவங்க 4 யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம நெகட்டிவில் எடுத்துக்கணும். அப்போ 4 யூனிட் அப்படின்னா 4Y, இப்போ மைனஸ் 4Y. அடுத்து என்னது செல்ஸ் 2 யூனிட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், மைனஸ் 4 யூனிட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால மைனஸ் 4Y. செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ யூனிட் எப்படி எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2 யூனிட் அப்படின்றனால 2X. ஸோ செல்லிங் எல்லாம் ப்ளஸ்லையும் பர்ச்சேஸ் எல்லாம் மைனஸில் எடுத்துக்கணும். அடுத்து 5 யூனிட் ஆஃப் சி. ஸோ அப்போ 5 யூனிட் ஆஃப் சியை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் இஜெட்னு எடுத்திருக்கோம். அப்போ 5Z ஈக்குவல் டு அதோட அவங்க ஏர்ன் பண்ணுறது எவ்வளவு 15,000. அப்போ 15,000 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், பர்சன் Q purchases 2 யூனிட் ஆஃப் சி. பர்ச்சேஸ் பண்ணுறதை எப்படி எடுத்துக்கணும் நெகட்டிவில் எடுத்துக்கணும். 2 யூனிட் ஆஃப் சி. சியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இஜெட். சியோட காஸ்ட் எவ்வளவு இஜெட். ஸோ அப்போ 2Z பர்ச்சேஸ்ன்றனால மைனஸ் 2Z. ஸோ அப்போ மைனஸ் 2Z. செல்லிங் அது அவங்க எதெல்லாம் விற்றுருக்காங்க 3 யூனிட் ஆஃப் ஏ அண்ட் 1 யூனிட் ஆஃப் பி. 3 யூனிட் ஆஃப் ஏனா என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ். அப்போ 3X ப்ளஸ் 3X. அடுத்து 1 யூனிட் ஆஃப் பி அப்படின்னா 1Y அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1Y which is equal to அதோட காஸ்ட் எவ்வளவு 1000. அடுத்து பாருங்கள், பர்சன் ஆர் purchases 1 யூனிட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ 1 யூனிட் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம் 1X. அதில் 1 யூனிட் ஆஃப் ஏ பர்ச்சேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேசஸ்னால் என்ன எடுத்துக்கணும் நெகட்டிவில் எடுத்துக்கணும் 1X. அப்போ 1Xனால் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் பி. விற்கிற 3 யூனிட் ஆஃப் பி. அப்போ 3 யூனிட் ஆஃப் பியை எப்படி எடுத்துக்கிறோம் ஒய். 1 யூனிட் ஆஃப் சி அப்படின்னா 1Z which is equal to அவங்க ஏர்ன் பண்ணது எவ்வளவு 4,000. அப்போ 4,000 அப்படின்னு எழுதிக்கிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ரைஸஸ் per யூனிட் ஆஃப் ஏபி அண்டு சி. ஸோ அவங்க ஏபி அண்டு சியோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஆர்டராக நம்ம எழுதிக்கலாம். XYZல இங்கே என்ன இருக்குது 2X மைனஸ் 4Y ப்ளஸ் 5Zன்னு இருக்குது. ஸோ அதை ஆர்டர் எழுதிக்க போகிறோம். எக்ஸெல்லாம் ஒரு எக்ஸு YZ வர மாதிரி. அதே மாதிரி 3X ப்ளஸ் ஒய் மைனஸ் 2Zன்னு எழுத போகிறோம். இதை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3Y ப்ளஸ் Z ஈக்குவல் டு 4,000 அப்படி எழுத போகிறோம். அதை அப்படியே எழுதிக்கலாம் ஆர்டராக. இப்போ ஆர்டர் எழுதுனா என்ன வரும் 2X மைனஸ் 4Y ப்ளஸ் 5Z ஈக்குவல் டு 15,000. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் அது 3X plus y minus 2Z equal to 1000. Next minus x plus 3y plus z equal to 4000. ஸோ இது எந்த கண்டிஷனில் இருக்குது
ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா எப்படி எடுத்துக்கணும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஏ என்ன, எக்ஸ் என்ன, பி என்னன்னு எழுத போகிறோம். கேபிட்டல் ஏ அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியண்ட்டாக எழுத போகிறோம். இதில் எக்ஸ் ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது 2 - 4 5. அப்போ 2 - 4 5. இங்கே எக்ஸ் ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் 3 1 - 2. அப்போ 3 1 - 2. இங்கே எக்ஸ் ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் -1 3 1. ஸோ -1 3 1. கேபிட்டல் எக்ஸ்னால் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ அதை எழுதிக்க போகிறோம் எக்ஸ் ஒய் இஜெட். பின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் டைம் 15,000 1000 4000. அப்போ 15,000 1000 4000 1000 4000 அப்படின்னு எழுதியாச்சு பியோட வேல்யூ. நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன தேவை, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ எப்படி ஏ இன்வர்ஸ், ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட் ஏ இன்வர்ஸ், 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜே. ஸோ அப்போ 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஏ மேட்ரிக்ஸை வந்து எழுதிக்கலாம். 2 - 4 5 3 1 - 2 -1 3 1. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2க்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கோங்க. ஹிடன் பண்ணிட்டா என்ன வரும், 1 - 2 3 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 1 1 is 1 3 2s are 6 +6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 × 1 + 6. அடுத்து இந்த -4 ஹிடன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இங்கே என்னது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்னா என்ன வரும், +4. அப்போ +4 × ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 - 2 -1 1ன்னு கிடைக்கும். 1 3 is 3 -1 × -2னா என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 3 - 2 + 5 × 3 3s are 9. ஸோ 9 - × -+1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9 + 1 which is equal to 2 × 7 + 4 × 1 + 5 × 10 which is equal to 14 + 4 + 50 which is equal to என்ன கிடைக்கும்னா 68 கிடைக்கும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து என்னது, அட்ஜே. ஸோ அட்ஜேனா என்ன பண்ணணும், சிம்பிளை எழுதிக்கணும். 3x3 மேட்ரிக்ஸோட சிம்பிள் என்னது, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். அப்போ இந்த சிம்பிளை வந்து இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஒவ்வொன்றோட கோஃபேக்டராக எழுத போகிறோம். 2வோட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 1 - 2 3 1 கிடைக்குதா, 1 - 2 3 1 அதை தான் எழுத போகிறோம். 1 - 2 3 1. அடுத்து -4ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டால் என்ன கிடைக்கும், 3 - 2 -1 1. அப்போ 3 - 2 -1 1. அடுத்து 5ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டா 3 1 -1 3. அப்போ 3 1 -1 3. அடுத்து பாருங்கள், இந்த 3ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா இந்த இருக்கு இல்லையா, இதோட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா 4 5 3 1 அப்படின்னு கிடைக்கும். 4 5 3 1 -4. ஸோ -4 5 3 1. அடுத்து பாருங்கள், இதோட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா 2 5 -1 1 2 5 -1 1. அடுத்து இதோட -2ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா 2 -4 -1 3 2 -4 -1 3. அடுத்து இந்த -1ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -4 5 1 -2 -4 5 1 -2. அடுத்து இந்த 3ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா 2 5 3 -2. ஸோ அப்போ 2 5 3 -2. அடுத்து இந்த 1ஓட ரோவையும் காலத்தை ஹிடன் பண்ணிக்கிட்டோன்னா 2 -4 3 1 2 -4 3 1. இப்போ பாருங்கள் சிம்பிள் 1 -6. அப்போ ப்ளஸ் ஆஃப் 1 இங்கே பண்ணும்போது +6 அப் டு டவுன் டு போகும்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -1 3 is 3 +2ன்னு வரும். இப்போ -2 எடுத்துக்கணும். இங்கே ப்ளஸ் ஆஃப் 3 3s are 9 +1. நெக்ஸ்ட்டு -4 -15 -4 -15 ப்ளஸ் ஆஃப் 2 + 5 2 + 5 -6 -4. அடுத்து ப்ளஸ் ஆஃப் 4 2s are 8 -5. அடுத்து நெக்ஸ்ட்டு -4 -15. அடுத்து ப்ளஸ் ஆஃப் 2 + 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் 7 -1 10
minus 19 வரும் minus into minus plus 19 plus 7 6 minus 4 is 2 அடுத்து 8 minus 5 என்ன கிடைக்கும் 3 minus 4 minus 15 minus 19 minus into minus plus 19 2 plus 12 அப்படின்னா என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும். இதுதான் என்னது அட்ஜிஏ. சரி நம்மளுக்கு வந்து ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 1 by determinant of a into அட்ஜிஏ. இப்போ 1 by determinant of a is what? ஸோ determinant of a வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 68. ஸோ அப்போ 1 by 68 into 7 அட்ஜிஏ வந்து 7 minus 1 10 அடுத்து என்ன இருக்குது 19 7 minus 2 3 19 14 இதை வந்து அப்படியே எழுதியாச்சு. இது வந்து என்னது ஏ இன்வர்ஸ். நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ வாட் இஸ் ஏ இன்வர்ஸ் 1 by 68 இன்ட்டு 7 19 3 minus 1 7 19 நெக்ஸ்ட் வந்து 10 minus 2 14 into b. So what is b 15,000 1000 4000. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 by 68 இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா 1000 வந்து காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதுலேருந்து 1000 காமனாக எடுத்துட்டிங்கன்னா வெளியில் 1000 வந்துடும். அப்போ 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14 இங்கே எடுத்துட்டோன்னா 1000 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ 15 1 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1000 divided by 68 into இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 15 into 7. ஸோ 15 into 7 105 19 into 1 plus 19 3 4s are 12. அடுத்து minus 1 into 15 அப்படின்னா minus 15 7 into 1 plus 7 19 into 4 என்ன கிடைக்கும்னா 76. அடுத்து பாருங்கள் இங்கே 10. ஸோ 10 into 15 அப்படின்னா 150 கிடைக்கும். minus 2 into 1 minus 2 14 into 4 plus 56 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1000 divided by 68 into என்ன இருக்குது 105 plus 19 plus 12 அப்படின்னு என்ன கிடைக்கும் 136 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 7 plus 76 அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 76a. இதுலேருந்து 15 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 68 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து 2 செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும் 204 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1000 அப்படியே வச்சுக்கிட்டு 68ஆல் இந்த 1 by 68 வந்து உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 136 divided by 68 68 divided by 68 204 divided by 68 168 is 68 2 68s are 136 168 is 68 168 is 68 168 is 68 3 68s are 204. அப்போ 1000 into 213. ஸோ இதை உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000 1000 3000 முன்னாடி என்ன இருந்துச்சு கேபிட்டல் எக்ஸ். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2000 1000 3000 அப்படின்னா என்ன அர்த்தம் கேபிட்டல் எக்ஸ்னா எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ எக்ஸ் ஒய் இஜெட்னா 2000 1000 3000. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 2000 rupees. அடுத்து ஒய் ஈக்குவல் டு rupees 1000 இஜெட் ஈக்குவல் டு rupees 3000. That is the answer.